أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هو إلا عبد أنعمنا عليه وجعلناه مثلا لبني إسرائيل கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 56 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு அதற்கு பின்னால் குறைஷி மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எடுத்துக்காட்டாக ஓமையாக கூறப்பட்ட போது அளவு கடந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற இந்த பாராவை, இந்த பேராகிராஃபை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம். எப்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், எதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற செய்தியைத்தான் 2 நாட்களாக நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களுக்கு மத்தியில் நீங்கள் வணங்கக்கூடிய இணை துணை தெய்வங்களும் நரகத்தின் நெருப்பு கொள்ளிக்கட்டை ஆவீர்கள் என்று கூறக்கூடிய நேரத்தில் திடீரென்று வலீத் இப்னு அல் முகீரா எழுந்தான். பின்பு அவனால் எதுவும் பேச முடியாமல் போனது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றும் விட்டார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து அரபுலகத்தில் புலமை பெற்ற கவிஞன் அந்த இடத்தில் வந்து, என்ன முஹம்மத் நம்மையும் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களையும் நரகத்தினுடைய நெருப்பு கொள்ளிக்கட்டை என்று கூறுகிறாரா? அப்படியானால் கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிபடுகிறார்கள், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிபடுகிறார்கள், நாங்கள் வானவர்களை வழிபடுகின்றோம். இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள், இவர்களெல்லாம் நரகத்தின் நெருப்புகளா, எரி கொள்ளி கட்டைகளா என்று அவன் வைத்த வாதம் குறைஷி மக்களுக்கு மிகவும் பிடித்து போய் இதில் சந்தோஷப்பட்டார்கள். முஹம்மது தோற்று போய்விட்டார் என்ற ஏளனமும் தங்களுடைய வாதத்தில் உண்மை இருக்கின்றது என்ற குதூகல பெருமையில் சந்தோஷப்பட்டார்கள். இதற்குத்தான் அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த வசனங்களை சூரத்துல் அம்பியாவில் இறக்கியதை நேற்றைய முன்தினமே நாம் பார்த்தோம். இப்போது அல்லாஹு தஆலா இந்த 2 வசனத்தில் இதை சொல்லி முடித்துவிட்டு, இவர்கள் இவ்வாறு பேசியதெல்லாம் தர்க்க ரீதியாக பேச்சை தவிர அறிவுபூர்வமான எந்த பேச்சும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய இன்னகும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம் என்ற சூரத்துல் அம்பியாவினுடைய வசனத்தில் நீங்கள் வழிபடுகின்ற தெய்வங்கள் என்ற இந்த வார்த்தைகளுக்குள்ளாக லாத்து மனாத்து உஸ்ஸா ஹுபுல் வருவார்களே தவிர ஒருபோதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டார்கள் என்பது மிக தெளிவாகவே குறைஷி மக்களுக்கு தெரியும். இருந்திருந்தும் அவர்கள் வேண்டும் என்றே வாதம் விவாதம் செய்வதற்காக இதற்குள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் தர்க்கம் செய்யும் சமூகமாகவே இவர்கள் இருக்கிறார்கள், வேண்டும் என்றே விதண்டாவாதம் செய்வதில் இவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடித்துவிட்டு இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனிமைப்படுத்தி பிரத்யேகமாக சிறப்புப்படுத்தி பேசுகின்றான். இன் ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவர்கள் நரகத்தில் இருப்பார்களா என்று இவர்கள் கேட்கிறார்களே, உண்மையில் நம் புறத்திலிருந்து நிஅமத் செய்யப்பட்ட அடியாராக அவர் இருக்கிறார். அவர் எப்படி நரகத்திற்கு போவார்? அவருக்கும் நரகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இன் ஹுவ இல்லா அப்துன், அவர் நம்முடைய அடியார். அன்அம்னா அலைஹி, நிச்சயமாக அவரின் மீது நம் நிஅமத்தை பொழிந்திருக்கின்றோம். மேலும் வஜஅல்நாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் மக்களுக்கு அவரை நாம் முன்னுதாரணமாகவும் ஆக்கியிருக்கின்றோம். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவான ஒரு விஷயத்தை பேச வருகின்றார். மறுமையைத்தான் இவர்கள் மறந்து கொண்டிருந்தார்கள், நரகத்தைத்தான் இவர்கள் மறுத்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களாக இருக்கட்டும், குறைஷி மக்களாக இருக்கட்டும், இவர்களுடைய தூதர்களிடமிருந்து மறுக்கக்கூடிய செய்தி என்ன? தூதரை மறுக்கிறார்கள், தூதர் பேசக்கூடிய மறுமையை மறுக்கிறார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பி இருப்பதே மறுமையினுடைய சான்றுதான்ப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
மறுமையினுடைய சான்றாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அனுப்பி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? கிறுக்கு மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கிறீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதனுடைய சான்றாக அல்லாஹ் அனுப்பினானோ அந்த மறுமையை மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதை அல்லாஹு தஆலா வஜஅல்நாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னுதாரணமாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்தான் உங்களுடைய கடைசி சான்ஸ். இவர் மறுமையை பற்றி பேசுகிறார், மறுமைக்காகத்தான் இவரை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த சொற்றொடரில் மிக ஆழமான கருத்துக்கள் புதைந்திருக்கின்றது. இது குறைஷி மக்களிடத்திலும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதில் 2 கருத்து இருக்கின்றது. ஒன்று, ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களே, வந்திருந்த போது அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்கள், இறந்தவர்களை உயிர்ப்பித்தது, பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் குஷ்ட நோயாளிகளை அவர்கள் நிவாரணம் அடைய செய்தது, அதே போன்று அந்த கிளியை செய்து அதில் ரூஹை ஊதி பறக்கவிட்டது, இவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய உதவியோடு அவர்கள் செய்தார்கள், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அவர்கள் செய்தார்கள் என்ற இந்த செய்தி எல்லாம் மறுமையை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார்கள். இதை தாண்டி வேறு என்ன இந்த நோக்கம் இருந்தது? வேறு ஒரு நோக்கமும் இல்லை. இதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து, நாளை மறுமை நாளுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள், இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாகத்தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா வானவர்களை பற்றி சொல்லிவிட்டு வானவர்களுக்கு அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான். வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, நிச்சயமாக ஈசா மறுமையின் அடையாளமாக இருக்கின்றார், மறுமையினுடைய முன்னறிவிப்பாக இருக்கின்றார். ஃபலா தம்துருன்ன பிஹா, மறுமை விஷயத்தில் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். வத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் அந்த மக்களிடத்தில் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா மறுமையை சம்பந்தப்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் பேசுகின்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சூரத்துன் நிசாவில் பேசக்கூடிய மிக பிரபல்யமான வசனம், வஇன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி, ஒவ்வொரு நபர்களும், அதாவது வேதக்காரர்களில் ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். வயௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, மேலும் மறுமை நாளையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சி சொல்பவர்களாக இருப்பார்கள் என்று சூரத்துன் நிசாவினுடைய இந்த வசனம் மறுமைக்கு முன்னால் நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியே தீருவார்கள். அப்படி அவர்கள் மறுமைக்கு முன்னால் இறங்குவதென்பது மறுமை நாளினுடைய அடையாளமாகத்தான் அவர்களை நாம் இறக்குகின்றோமே தவிர என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த சொற்றொடர் மறுமை நாளை மறுத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாக்கான்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றார். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசக்கூடிய இந்த சொற்றொடர் வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, மறுமை நாளினுடைய முன்னறிவிப்பு என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம். இதற்கு லஇல்முல் லிஸ்ஸாஅ என்று இப்போது குர்ஆனில் நாம் வாசிக்கின்றோம். வஇன்னஹு என்று இந்த ஹு என்று வரக்கூடிய இந்த இடம் நிச்சயமாக அது எதுவென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த அற்புதங்கள் யாவும் லஇல்முல் லிஸ்ஸாஅ, மறுமை நாளினுடைய அற்புதங்களாகிய அது, இவையெல்லாம் கண்டிப்பாக அற்புதங்களாகும், இது மறுமை நாளுக்கான முன்னறிவிப்பாகும் என்று பொருள்படும். இது ஒரு முறை. இதே முறையில் இன்னொரு கிராத் முறை இருக்கின்றது. வஇன்னஹு லஅலமுல் லிஸ்ஸாஅ, லஇல்முல் என்று வாசிக்கக்கூடியதை லஅலமுல் என்றும் வாசிக்கலாம். இந்த வாசிப்பின்படி வஇன்னஹு என்று சொல்லக்கூடிய இந்த ஹூ என்பது நேரடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும். வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ என்று வாசிக்கும் போது வஇன்னஹுவில் இருக்கக்கூடிய ஹூ என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்களை குறிக்கும். வஇன்னஹு லஅலமுல் லிஸ்ஸாஅ என்று வாசிக்கும் போது நிச்சயமாக அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளமாவார்கள் என்று ஹூ என்ற இந்த ஹூ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே நேரடியாக குறிக்கும் என்ற இந்த சொற்பொருளும் இந்த இடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய
ஹதீஸ் நமக்கு உதாரணமாக அடையாளமாக இருக்கின்றது. பினுசூலி ஈசா கப்ல யௌமில் கியாமத்தி, மறுமை நாளுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இமாமன் ஆதிலா, நீதமான அரசராக, வஹக்கமம் முக்ஸிதா, நீதத்தையும் ஆட்சி அதிகாரத்தை மிக செம்மையாக இந்த பூமி முழுக்க நிலைநாட்டக்கூடியவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் 2222வது இலக்கத்திலும் 2476வது இலக்கத்திலும் 3448வது இலக்கத்திலும், அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் 243, 244, 245, 5553வது இலக்கத்திலும், ஜாமிஉ திர்மிதியில் 2159வது இலக்கத்திலும் இந்த செய்திகளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக தெளிவான விஷயமாகவே நாம் காணலாம். இப்போது இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒட்டுருக்கமான விஷயம், மறுமை நாளை பற்றி நம்பாமல் மறுமை நாளையை மறுத்துவிட்டு யார் மறுமை நாளின் அடையாளமாக வந்தாரோ இனி வர இருக்கின்றாரோ அவரை மட்டும் நம்பி என்ன பயன் இவர்களுக்கு கிடைத்து விடப் போகின்றது? இதில் எதற்காக எந்த உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இங்கு கூறப்படுகின்றதோ அதை கூட இவர்கள் தவறாகத்தான் விளங்குகிறார்கள், தவறாகத்தான் புரிகின்றார்கள் என்று குறைஷி மக்களை அல்லாஹு தஆலா சாடி ஒட்டுருக்கமாக இந்த இடத்தில் பேசுகின்றான். இடையில் வானவர்களையும் அவர்கள் அர்த்தம் வைத்து பேசுவதினால், வானவர்கள் நரகத்தில் இருப்பார்களா என்று பேசுவதினால் அல்லாஹ் அவர்களுக்காகவும் இந்த இடத்தில் ஒரு வாக்கியத்தை பேசுகின்றான். வலவ் நஷாஉ லஜஅல்னா மின்கும் மலாயிகத்தன் ஃபில் அர்தி யக்லுஃபூன், நாம் நாடி இருந்தால் வானவர்களையே உங்களை போக்கிவிட்டு ஒரு சமூகமாக கொண்டு வந்திருப்போம். அவர்கள் வாழையடி வாழையாக அடுத்தடுத்த சமூகமாக அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் வானவர்கள் நமக்கு மாறு செய்பவர்களும் இல்லை, வானவர்கள் மறுமையை மறுப்பவர்களும் இல்லை, வானவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக புரிந்தவர்களும் இல்லை. உங்களை விட ஆக சிறந்தவர்கள், அவர்களே நீங்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று பொருள் கொள்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பேசுகின்றான். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நபி அவர்களை அந்த குறைஷி மக்களிடத்தில் சொல்கின்றான். வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ அல்லது வ இன்னஹு லஅலமுல் லிஸ்ஸாஅ, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லது நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்கள் மறுமை நாளினுடைய முன்னறிவிப்பு, மறுமை நாளினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள், ஃபலா தம்துருன்ன பிஹா, மறுமை நாளினுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்ளாதீர்கள், நிச்சயமாக கண்டிப்பாக அது வரத்தான் போகின்றது. வத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுவே நேரான பாதையாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர இருக்கின்றார்கள் என்று நம்புவதும், அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளம் மறுமை இருக்கின்றது என்று நம்புவதுதான் சத்திய பாதையாகும். வலா யசுத்தன்னகுமுஷ் ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள். ஷைத்தான் மறுமையை மறுக்க சொல்லிக் கொடுக்கின்றான். ஷைத்தான் மறுமையை மறந்து விடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றான். ஷைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஷைத்தானை நீங்கள் வழிபடாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். இது மாத்திரமில்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தங்களுடைய சமூக மக்களுக்கு சொல்லியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் 3 வாக்கியங்களை பேசுகின்றான். வலம்மா ஜாஅ ஈசா பில் பையினாத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களிடத்தில் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தபோது கால, அவர்கள் கூறினார்கள், கத் ஜித்துக்கும் பில் ஹிக்மா, உங்களிடத்தில் திட்டவட்டமாக ஞானத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். வலி உபய்யின லகும் பஅதல்லதி தக்தலிஃபூன ஃபீஹி, எது விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான தெளிவையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅதீஊனி, எனக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான். ஃபஅபுதூஹு, அவனுக்கு நீங்கள் அபதுகளாக முழுவதுமாக மாறிவிடுங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம்,
இதுதான் நேரிய பாதை. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியதும் ஒரே விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் புரிய வைக்கின்றான். இருந்த போதிலும் ஃபஹ்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பல குழுக்களாக பிரிந்து கொண்டார்கள். ஒரு சாரார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக சரியாக புரிந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளம் என்பதை சரியாக புரிந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்கள் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு உதவியோடு என்பதை சரியாக புரிந்தார்கள். இது போக மற்ற ஏனைய ஒட்டுமொத்த பிரிவுகளும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளின் பிள்ளை என்றார்கள், கடவுளின் அவதாரம் என்றார்கள், இவர்கள் கடவுளினுடைய ஜீவன் என்றார்கள். என்னென்னமோ சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான புரிதலாக பிரிந்து விட்டார்கள். ஃபவைலுல் லில்லதீன ஸலமு மின் அதாபி யௌமின் அலீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுமையினுடைய அடையாளமாக சரியான முறையில் இறை தூதராக புரிந்து கொள்ளாமல் கடவுளின் பிள்ளை என்றும் கடவுளின் குமாரர், கடவுளுடைய அவதாரம் என்றும் என்னவெல்லாம் இவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டார்களோ, இப்படிப்பட்ட வாலிம்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக வேதனை, நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி 65 வசனங்களை சொல்லி முடித்திருக்கின்றான். 3 நாட்களுக்கு முன்னால் நாம் பார்த்த தர்ஜுமாவினுடைய விளக்கம் 3 நாட்களாக நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். பின்பு 66வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா எதை பற்றி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.